வணக்கம் பிள்ளைகள். 2026ஆம் ஆண்டு வலய கல்வி அலுவலகம் வவுனியா தெற்குனால தரம் 10 மாணவர்களுக்கு நடைபெற்ற 2ஆம் தவணை கணித பாட வினாத்தாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இது பகுதி 1 முழுமையா செய்துட்டோம். அதே மாதிரி பகுதி 2லையும் 11 உள்ளா செய்து முடிச்சிட்டோம். இப்ப நாங்க பார்க்க போறது 12வது கேள்வி. 12வது கேள்வி சரியா தொடைகள் என்ற பாடத்திலிருந்து இடம்பெறும். தொடைகள்ல நாங்க 2 வட்டம் சரியா, நாங்க 10ஆம் ஆண்டு 2ஆம் தவணையில இருக்கிறோம். ஆகவே இதுல 2 வட்டங்கள் தொடர்பான தொடை கேள்விதான் அது இடம்பெறும். சரியா, இதுக்கு பிறகு நாங்க 11ஆம் ஆண்டுல தான் நாங்க அந்த 3 வட்ட கேள்விகள் எல்லாம் செய்வோம். சரியா, 3 வட்டங்கள் 3 நிகழ்ச்சிகளை தொடர்புபடுத்தின கேள்வியை நாங்க 11ஆம் ஆண்டுல செய்வோம். சரியா, இப்ப ஏ பாட்டுக்கு வருவோம். ஏ பாட்டு வந்து ஏ கமா பி என்ற 2 தொடைகளாகும். அதுல நம்பர் ஆஃப் ஏ 21, நம்பர் ஆஃப் பி 18, நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி 29 எனின் நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பியை காண்க. சிம்பிள் கேள்வி. ஏன்னா இது 25 கேள்வியில் ஒரு கேள்வியாக போடுற ஒரு கேள்விய சரியா பகுதி 2ல போடப்பட்டிருக்கு. சரியா, அப்ப நான் உங்களுக்கு இந்த சமன்பாடு தொடைகள் என்ற பாடம் தியரி கிளாஸ்ல சொல்லி தந்தேன் இல்ல. சரியா, 12வது கேள்வி பார்த்து கொண்டிருக்கிறோம். 12வது ஏ பாட் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல சொல்லுங்க, நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி என்னத்துக்கு சமன் சொல்லுங்க. Number of A சக number of B சக number of A இடைவெட்டு B. நம்பர் ஆஃப் ஏ சக number of A plus number of B இடைவெட்டு பி. சரியா, இதுல நிறைய குழம்புற இடங்கள் எது? இந்த சய குழப்பமா இருக்கும். அதே நேரம் இதுல ஒன்றிப்பு போடுவாங்க சில பேர். இதுல இடைவெட்டை போட்டுட்டு இதுல ஒன்றிப்பு போடுவாங்க. அந்த பிள்ளைய நீங்க விட்டுறாங்க. சரியா, இப்ப தந்த நம்பர் அப்படியே போடுவோம். நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி எவ்வளவு தந்திருக்கு? 29. 29. நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு தந்திருக்கு? 21. பி எவ்வளவு தந்திருக்கு? 18. இவர்தான் கேள்வி. சரியா, ஓகே. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 39. ஓகே, அப்ப இவர் கழிவர்றாருல்ல, இவர் அங்கால கொண்டு வந்து என்ன செய்யும்? கூட்டுப்படும். அப்ப இது கூட்டுப்படுறாருல, முன்னுக்கு பிளஸ் தானே, பிளஸ் 29 கூட்டல் இல்ல. அப்ப அங்கால கொண்டு என்ன செய்யும்? கழிப்படும். மாத்தி விடுவோமா? இவர் இங்கால உனக்கு கூட்டுறேன், இவர் அங்கால உன கழிப்படும். ஆகவே 39 மைனஸ் 29 விட என்ன? 10. சரிதானே? அப்ப அந்த கேள்வி முடிஞ்சு. அந்த கேள்விக்கு மாச போட்டுருவோம். எத்தனை மாசம் இந்த கேள்விக்கு? சரியான பிரதியீடுக்கு பிள்ளைங்க இதுல சரியான பிரதியீடு 1 மார்க், கடைசி விடைக்கு 1 மார்க், 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. இப்ப இதுல இருந்து இன்னொரு கேள்வி உருவாக்க போறோம் பாருங்க. இதுல வந்து எத்தனை? இதுல ஒரு 11 தந்திருக்காங்கன்னு வைங்க. 11 தந்திருக்காங்கன்னு வைங்க. அப்ப இதுல எத்தனை வந்திருக்கும்? 29. அப்ப 29ல இருந்து 29 போனா எத்தனை? 0. அப்ப ஏ கமா பி தொடர்பு யாது? ஏ கமா பி மூட்டற்ற தொடைகள். மூட்டற்ற தொடைகள். சரியா, ஏ கமா பி மூட்டற்ற தொடைகள். மூட்டற்ற தொடைகள் என்று எழுதியிருப்போம். பூஜ்ஜியம் வந்துட்டா, பூஜ்ஜியம் வந்திருந்தா நம்பர் ஆஃப் ஏக்கும் சரியா, நம்பர் ஆஃப் ஏக்கு நம்பர் ஆஃப் பிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை, இடைவெட்டு இல்லை. 2 பேருக்கும் பொதுவான மூலகங்கள் இல்ல, பூஜ்ஜியம். சரியா, பொதுவான மூலகங்கள் இல்லாட்டி ஏயும் பியும் இப்படி தள்ளி தள்ளி தான் வந்திருப்ப. ஏக்கும் பிக்கு நடுவில் மூட்டு இல்ல, 2 பேருக்கும் கனெக்ஷன் இல்லை. அப்ப ஏக்கம் பி மூட்டற்ற தொடைகள். அதனால ஏ இடைவெட்டு பி வந்து சூனிய தொடை அல்லது வெறுந்தொடை என்று சொல்லலாம். சூனிய தொடை. ஏ இடைவெட்டு பி வந்து ஒரு சூனிய தொடை, மூலகங்களே இல்லை. சரியா, சூனிய தொடை, வெறுந்தொடை. சரியா, அப்ப ஏ கமா பி வந்து 2 மூட்டற்ற தொடைகள்.
சரியா? நாங்க நிகழ்தகவு பாடம் படிக்கக்குள்ள நிகழ்தகவு பாடம் படிக்கக்குள்ள ஏ கமா பி தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள் படிப்போம். சரியா? இது தொடைகள் நிகழ்தகவுல ஏ கமா பி தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள் நிகழ்தகவு படிக்கக்குள்ள நான் அதை படுத்துகிறேன். நிகழ்தகவு படிக்கக்குள்ள தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள். சரியா? ஓகேவா? சரி, இப்ப அடுத்த கேள்வி போகுமா? சரி, இது முடிஞ்சு ஒன்று முடிஞ்சு அடுத்தது அதை முடிச்சா விஷயம் முடிஞ்சு. சரியா பிள்ளை? ரெஸ்ட் வந்துச்சு. இதுல அது ரெஸ்ட் இல்ல, டெஸ்ட். டெஸ்ட் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு இதுல சில நேரம் இந்த கேள்வி கொஞ்சம் விளங்குறது கஷ்டமா இருக்கும். பொடியங்களுக்கு ஈஸியா விளங்கிருக்கும். இந்த கிரிக்கெட் பாக்குறது கூட தானே பாய்ஸ் தானே. ஏன்னா அது ஒரு காலம், அது அப்படியும் இல்லை. இப்ப ஜென்ஸுக்கு அதுவும் இல்லை. அவங்களுக்கு வேறொரு கேம்ஸ் இருக்கு. இந்த இதை எடுத்து இப்படி வச்சு இந்த இப்படி 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 செய்யறதுதான் விளையாடுறது. கிரிக்கெட்டும் விளையாட போறதில்லை. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் அந்த ஃபயர் எல்லாம் விளையாடக்கூடாது. அது படிப்புலதான் ஃபயர் இருக்கணுமே தவிர போன்ல ஃப்ரீ ஃபயர் இருக்கக்கூடாது. சரியா? படிப்புல ஃபயர் இருந்தா அடுத்த முறை 90 மார்க்ஸ் எடுக்கலாம். போன்ல ஃப்ரீ ஃபயர் இருந்தா அடுத்த முறை இந்த முறை எடுத்ததுல பாதி மார்க்ஸ் எடுக்கலாம். சரி, அப்படி ஒரு கேம் இருந்தா பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணை மூடிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. சரியா? முடிச்சுட்டு விளையாடலாம் தாராளமா. ஃப்ரீ ஃபயர் 2, 3, 4 அதோட கால் ஆஃப் டியூட்டி, அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் என்ற என்ன வார் கிராஃப்டா என்னமோ எல்லாம் கேம்ஸ் இருக்கு தானே, அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பிறகு விளையாடலாம் எக்ஸாமுக்கு பிறகு. சரியா? வேற ஒரு நல்ல போன் ஒன்று வாங்கி நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க எக்ஸாமுக்கு பிறகு. சரியா? இப்ப அதுக்குரிய நேரம் இல்லை. இப்ப இன்றைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அப்படி உங்களோட போன்ல ஃப்ரீ ஃபயர் இருந்தா அல்ல அந்த மாதிரி ரிலேட்டடான ஆன்லைன் கேம்ஸ் மல்டிபிளேயர் ஜாயின் பண்ணி விளையாடக்கூடிய கேம் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீ அதுக்கால வரியா, நான் இதுக்கால வரேன், நான் அந்த மாதிரி 2-3 பேர் சேர்ந்து விளையாட்டு தானும் கெடுத்து தன்னோட இருக்கிற இன்னொருத்தரும் கெடுத்து வகுப்புல அந்த கேம்ஸை பத்தி கதைக்கிற. அப்ப பக்கத்துல இருக்கிறவன் இவங்க எல்லாம் கதைச்சு கொண்டிருக்காங்க, அப்ப நம்மளும் அந்த கேமை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் நம்மளும் அந்த டீம்ல சேர்ப்பாங்க. இல்லாட்டி நம்மள இந்த கேங்ல சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அது என்ன செய்யும், அதுவும் வீட்டை போயிட்டு போனை வாங்கி இன்ஸ்டால் பண்ணி போட்டு விளையாடி போட்டு அடுத்த நாளே ஓண்டா எனக்கும் அந்த இது வந்ததுடா என்று சொல்லி இதுல என்ன தம்பி இருக்கு. சரியா? இதெல்லாம் 7க்கு பிறகு ஜாலியா செய்யலாம். சரி, இப்ப செய்யக்கூடாது. சரி, இப்ப கேள்விக்கு வருவோம். இங்க பாருங்க, டெஸ்ட் சொன்னா 5 நாள் நடக்கும். கிரிக்கெட்ல 3 வகையான கேம் இருக்கு. ஒன்று டெஸ்ட் மேட்ச், வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போட்டு விளையாடுவாங்க, அது டெஸ்ட் மேட்ச். அது 5 நாள் நடக்கும். 1 டே என்று சொல்றது ஒரு நாள், அது 50 ஓவர் மேட்ச். கலர் யூனிஃபார்ம் போட்டு விளையாடுவாங்க. ஆஸ்திரேலியாண்டா மஞ்சள் கலர் என்ன. அப்போ ஒரு நாள் கிரிக்கெட்னா 50 ஓவர் மேட்ச். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. இப்ப லேட்டஸ்ட் இல்ல, அதுவே பழசாயிட்டு. அது என்னது? 3வது வடிவம் கிரிக்கெட்ல. என்னது? கிரிக்கெட்ல 3வது T20. வெரி குட், T20. பாங்க பொடியங்கள் சொல்லுவாங்கன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை சொல்றீங்க. சரியா? T20 20 ஓவர் மேட்ச். என்ன 20 ஓவர் மேட்ச் என்று 3 வகையான கிரிக்கெட் கேம்ஸ் இருக்கு. சரியா? அப்ப டெஸ்ட் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளின் பிரசித்தியை அளவிடுவதற்காக ஒரு கணிப்பீட்டில் 80 நபர்களிடமிருந்து கிடைத்த தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப அகிலத்தோட சொல்லிட்டாங்க, ஈஸியா போயிட்டு. இந்த 80 என்று சொல்லியிருக்கு. மொத்தம் அகிலத்தோட 80 என்று சொல்லிட்டாங்க. சரி, அங்கால பாருங்க, 48 நபர்கள் ஒரு நாள் போட்டிகளை ரசித்துள்ளார்கள். டெஸ்ட் போட்டியை ரசிக்காது ஒரு நாள் போட்டியை மட்டும், என்ன டெஸ்ட் போட்டியை ரசிக்காதண்டா அவங்க ஒரு நாள் போட்டியை மட்டும் ரசித்தவர்களின் எண்ணிக்கை 30. டெஸ்ட் போட்டியை மட்டும் ரசித்தவர்களின் எண்ணிக்கை 2 போட்டிகளையும் ரசித்தவர்களின் எண்ணிக்கையின் 4 மடங்காகும். சரியா? தரப்பட்ட தகவல்களை வெண்வரிப்படத்தை குறித்து காட்டுக. 2 போட்டியை ரசித்தவர்கள் எத்தனை பேர், டெஸ்ட் போட்டியை ரசித்தவர்கள் எத்தனை பேர், 2 போட்டிகளிலும் ஒன்றையுமே ரசிக்காதவர்கள் எத்தனை பேர். ஓகே, அப்ப கேள்வி எல்லாரும் பிரிண்ட் எடுத்து பேப்பரை கையில வச்சிருக்கீங்க. இருந்தாலும் புதுசாக இதுல ஜாயின் பண்ணியிருக்க 1-2 பேருக்காண்டி தான் நான் இந்த கேள்வியை வாசிக்கிறேன். சரியா? மற்றும்படி இதை பிரிண்ட் எடுத்து கையில வச்சிருக்காட்டி செஞ்சு பார்த்துட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காட்டி ஒன்றும் விளங்காது.
சரியா? ஒரு கேள்வியை நான் விளங்கப்படுத்த போறேன் பேப்பர் கிளாஸ்ல. அதை நீங்க முன்கூட்டியே பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கணும். விடைகளை நீங்க சுயமா செஞ்சுட்டு வரணும். ரெட் பென் எடுத்து திருத்துறதும் பிழை திருத்தத்தை செய்யறதும் மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கும். சரியா? ஓகே. அப்ப பாருங்க பிள்ளை, ரெண்டு கேம்ஸை பத்தி சொல்லியிருக்கு, 2 நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப 2 வட்டம் தான் இந்த கேள்வியில. 2 வட்டம். ஒன்று டெஸ்ட், இன்னொன்று ஒரு நாள். சரியா? டெஸ்ட் இவரை நாங்க இத ஒரு நாள்னு வச்சுக்கொள்வோம். ஒரு நாள் போட்டியை ரசித்தார்கள். ஒரு நாள் ரசித்தார்கள். என்ன ரசித்தார்கள் இருக்கு கேள்வியில? ஓ, ரசித்தார்கள். ஒரு நாள் போட்டியை ரசித்தார்கள் வந்து இந்த வட்டம். டெஸ்ட் போட்டியை ரசித்தார்கள். என்ன டெஸ்ட் போட்டியை ரசித்தவர்கள் இந்த வட்டம். மொத்தமா அகிலத்தோட இங்க இருக்க போது, அகிலத்தோட எத்தனை தந்திருக்கு பிள்ளை இந்த கேள்வியில்? அகிலத்தோட எத்தனை 80. 80 என்று போடணும். சரியா? 80 பேரை வச்சுக்கொண்டுதான் இந்த தரவுகளை எல்லாம் குறிச்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. 80 பேர் இருந்து எடுத்த டேட்டா தான் இது. 80 பேரை வச்சுக்கொண்டு உங்கள்ட்ட ஒரு நாள் பிடிக்குமா, டெஸ்ட் பிடிக்குமா, இல்ல ரெண்டும் பிடிக்குமா, இல்ல ரெண்டும் பிடிக்காதா என்று சொல்லி ஒரு தரவு எடுத்திருக்காங்க. சரியா? அதை அறிஞ்சு பாருங்க. இந்த இந்த பிரதேசம், இந்த வெண்வரி படத்துக்குள்ள இருக்கிற 4 பிரதேசம் இருக்கு. ஒன்று ஏ, இன்னொன்று பி, இன்னொன்று சி, இன்னொன்று டி. சரியா? ஏபிசிடி என்று இந்த 4 பிரதேசமாக பிரிக்கலாம். சரியா? இந்த 4ஐயும் கூட்டினா மொத்தமா எவ்வளவு? 80. 80 வரும். சரியா? அப்ப இந்த 3ஐயும் கூட்டினா 60 வருதுண்டா, இந்த டி எவ்வளவா இருப்பார்? 20 இருப்பாரு. இந்த 3ஐயும் கூட்டினா 60 வருது. ஆனா மொத்தம் 80 வரணும். அப்ப இதுல 20 இருந்தா தானே 60, 20, 80. இப்படித்தான் இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரி, இப்படித்தான் இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரியா? இப்ப முதல்ல இந்த படத்தை நிரப்புறதுக்கு முதல் ஏ பி சி டி யாருன்னு கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். கொஞ்சம் குயிக்கா பார்த்துட்டா ஈஸி. ஏ ஏ யாரு பிள்ளை? ஏ யாரு? ஏன்றவர் யார்? டெஸ்ட் போட்டியை மாத்திரம் ரசிப்பவர்கள். போட்டியை மட்டும், என்ன பிள்ளை? டெஸ்ட் போட்டி, டெஸ்ட மட்டும் விரும்பினார்கள். டெஸ்டை விரும்பினார்கள் சொல்லலாம். டெஸ்ட விரும்பினார்கள் வந்து இந்த ஏயும் பியும். என்ன ஏ காமா பி என்று கேட்டாங்கண்டா, ஏ காமா பி யாருன்னு கேட்டாங்கண்டா டெஸ்ட விரும்பினார்கள். என்ன டெஸ்ட விரும்பினார்கள்னு சொல்லலாம். ஆனா அந்த ஏ வந்து டெஸ்ட மட்டும்தான் விரும்பி இருக்கிறார். அப்ப பி யாரு? பி 2 போட்டியும் டெஸ்டையும் ஒரு நாள் போட்டியையும் விரும்பியவர்கள். என்ன அதாவது டெஸ்ட் ஒரு நாள், டெஸ்ட் ஒரு நாள், ரெண்டையுமே விரும்பினார்கள் தான் இந்த பி. ஏன் பாருங்க, டெஸ்ட் என்ற வட்டத்துக்குள்ளேயும் இந்த பி இருக்கிறார், ஒரு நாள் என்ற வட்டத்துக்குள்ளேயும் இந்த பி இருக்கிறார். அப்ப அவருக்கு டெஸ்டும் பிடிக்கும், ஒரு நாளும் பிடிக்கும். சரியா? அப்ப பி என்றவர் ரெண்டையுமே ரசிக்கிறார். சி யாரு? சி ஒரு நாள் போட்டியை மட்டும் ரசிப்பவர்கள். ஒரு நாள் போட்டியை மட்டும் விரும்பினால் சி. இந்த டி யார்? டி ரெண்டையுமே ரசிக்காது, ரெண்டையும் விரும்பாதவர்கள். விரும்பாதார்கள். ரெண்டும் வேண்டாம், எனக்கு ரெண்டுமே விருப்பம் இல்லை. சரியா? ரெண்டையும் என்ன ரெண்டையும் விரும்பாதோர், ரசிக்காதோர்னு சொல்லி விரும்பாதோர், ரெண்டையும் விரும்பாதோர் தான் இந்த டி. சரியா? இப்ப கேள்வி போண்டா கிடக்குன்னு தரவுல நோட் பண்ணுவோம். சரியா? பாருங்க, 48 நபர்கள் ஒரு நாள் போட்டியை ரசித்துள்ளனர். 48 பேர் ஒரு நாள் ரசித்திருக்கு. அப்ப இதுல போய் 48 போடலாமா சிக்கு பதிலா? இல்ல சார், அந்த வட்டத்துல விளிம்புல போடணும். ஒரு நாள் மட்டும், இது ஒரு மட்டும் என்ற வரியில் நாள் போட்டியை ரசித்திருக்கிறார்கள் 48 பேருண்டா. சியும் ஒரு நாள் போட்டியை ரசித்திருக்கு, பியும் ஒரு நாள் போட்டியை ரசித்திருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா தான் 48 பேர். அப்ப விளிம்புல போடணும். சரியா? இந்த 2 தான் 48 பேர். இப்ப பாருங்க, டெஸ்ட் போட்டியை ரசிக்காது ஒரு நாள் போட்டியை ரசித்தவர்களின் எண்ணிக்கை. டெஸ்ட் போட்டியை ரசிக்காது நம்ம சொன்னா இதுக்குள்ள வரக்கூடாது, வெளியே
அதே நேரம் ஒரு நாள் போட்டி ரசிச்சிருக்காராம். யார் அது? சி 10 வேற சொல்ல சொல்ல மட்டும் மட்டும் சொல்லலாம். அப்ப சி எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கு? சி எத்தனையா? 30 30ஆம். 30 பேர் 30. சி 30 கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப பி எவ்வளவு? 18 18 2 கொண்டு 48 வரணும். அப்ப இங்க 30 வந்தா இங்க 18 தானே வரணும். சரியா? இது டிரெக்டா தந்தது, இது கண்டுபிடிச்சது. அப்ப இதுக்கு செய்ய வழி எழுதணும். 48ல இருந்து 30 கழிச்சு 18 கண்டுபிடிச்சிட்டோம். இனி இவரை கேள்வியா கேட்டா செய்ய வழி எழுது. சரியா? ஓகே. ஓகே, அடுத்த வழியை பாருங்களேன். அடுத்த வரி தரவு. டெஸ்ட் போட்டியை மட்டும் ரசித்தவர்களின் எண்ணிக்கை. சரியா? டெஸ்ட் போட்டியை மட்டும் ரசித்தவர்களின் எண்ணிக்கை, டெஸ்ட் மட்டும் ஏ இவங்கள் எண்ணிக்கை 2 போட்டிகளையும் ரசித்தவர்களின் எண்ணிக்கையிலும் இவங்களை விட 4 கூட. யாரு கூட? இவர் 4 கூட. இவரை எத்தனை? 22 என்ன பிள்ளை? டெஸ்ட் போட்டியை மட்டும் ரசித்தவர்கள் 2ஐ ரசித்தவர்களை விட 4 கூடவாம். 22. சரியா? இனி டிஏ காணலாம் தானே? என்ன பிள்ளை? இவ்வளவு 48, அதோட 22 கூட்டினா 20 22 கூட்டினா 70 70 இதுல எவ்வளவு வரும்? 10 10 பேர். சரியா? ஓகே. அப்ப முதலாளி பாருங்க, தரப்பட்டுள்ள தகவல்களை வெண்வரி படம் ஒன்றில் குறித்து காட்டுக. வெண்வரி படத்துக்கு எப்படி மார்க்ஸ் போடணும்னு சொல்லி தரும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. சரியா? 48 சரியா குறிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். அங்கால 30 சரியா குறிச்சதுக்கு ஒரு மார்க்ஸ். சரியா? அப்படி ஸ்பாட்ல போடுங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி எல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் இழப்பு ஏற்படும், எப்படி எல்லாம் மார்க்ஸை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்களும் விளங்கிக் கொள்ளணும் தானே. சரியா? இதுக்கு ஒன்று போட்டு. அடுத்தது, இரு போட்டிகளை ரசித்தவர்களின் எண்ணிக்கை யாரு? 2 போட்டியை 18 சரியா? ரோமன்ல 2 டிரெக்டா 18 போடலாமா? 48 30 சமன் 18 10 சமன் 18. ஒரு சின்ன செய்கவழி தானே. என்ன 18 போட்டா உங்களுக்கு பாதி மார்க்ஸ் தான் வரும். 48 30 போட்டா தான் உங்களுக்கு இவருக்கு ஒரு மார்க்ஸ், அங்கால இவருக்கு ஒரு மார்க்ஸ். பாத்தீங்களா? டிரெக்டா 18 போட்டா அநியாயமா விடையும் சரி படமும் சரி எல்லாம் சரி, ஆனா பாதி மார்க்ஸ் தான் வந்தது. ஏன்னு கேட்டா செய்கவழி இல்லை. சரியா? செய்கவழி கட்டாயம் இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதை எழுதுறது பேரும் செய்கவழி. சரியா? பக்கத்துல இருந்து வெட்டி பார்த்தீங்கன்னா அது செய்கவழி இல்லை தானே. அப்படிதான் கண்டுபிடிச்சோம். ஆகவே செய்கவழி இருக்காது, அவருக்கு மார்க்ஸும் வராது. சரியா? அப்படி எல்லாம் செய்யலாம். ஓஎல் எக்ஸாம் எல்லாம் இப்ப இருக்கும். என்ன, ஒரு இன்விஜிலேட்டர் ஒரு இடத்துல நிக்கவே இல்லை, ஃபுல்லா சுத்தி கொண்டே இருக்கணும், எந்த நேரமும் பார்த்து கொண்டே இருக்கணும். அப்படின்னு சொன்னால் சரி, அந்த பார்த்தடிக்கிற அப்படி எல்லாம் இந்த எக்ஸாம் உள்ள செய்யவே இல்லாது. அப்படி பார்த்தடிச்சு குடிபட்டிருந்தால் எக்ஸாமுக்கு சொல்லி கொடுக்கறத விட, சரி பார்த்தடிக்கிறத விட சொல்லி கொடுக்கறவங்களுக்கு தான் தண்டனைகள் கூட. ஏன்னா 2 பேருக்குமே 5 வருடம், அதாவது குறைந்தபட்சம் 5 வருடம் எந்த ஒரு அரசாங்க சேவை போட்டி பரீட்சைகளையும் எழுத முடியாது என்பதை நினைவுபடுத்தி கொண்டு அடுத்த கேள்வி போவோம். 2 போட்டிகளையும் ரசித்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை கண்டிடம்? டெஸ்ட் போட்டியை ரசித்தவர்களின் எண்ணிக்கை யார்? டெஸ்ட் போட்டியை 40 22 டெஸ்ட் மட்டும் ரசித்தவர்கள் கேட்டா என்ன போட்டிருப்பீங்க? 22 மட்டும் சொல்லிருக்கோம். டெஸ்ட் போட்டியை இல்ல டெஸ்ட் போட்டியை ரசித்தவர்னு சொன்னா இந்த 18 கண்டுபிடிச்சதுக்கு இங்க செய்காலி போட்டோம். சரியா? அப்ப 22 சக 18 சமன் 40 பேர். சரியா? சமன் 40 பேர். இவருக்கு ஒரு மார்க்ஸ் போட்டுக்கணுங்களா? ஒரு மார்க்ஸ். இவருக்கு ஒரு மார்க்ஸ், அவருக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்த பாருங்க, 2 போட்டிகளிலும் ஒன்றையும் ரசிக்காதவர்கள் ஒன்றுமே 10 பேர். ஒன்றையும் ரசிக்காதவர்கள் இந்த 10 பேர். அவங்களை எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த 80ல இருந்து நாங்க இந்த 48 சக 22 அல்லது கூட 3ஐயும் கூட்டி காட்டலாம். 22ஐயும் 18ஐயும் 30ஐயும் கூட்டி கழிச்சோம். அப்ப 80ல இருந்து 70 கழிச்சோம்.
என்ன பிள்ளைகள் 80 கழிச்சா செய்க வழியோட எழுதணும். சரியா? செய்க வழியோட எழுதினாத்தான் எத்தனை புள்ளிகள் வரும்? 2 புள்ளிகள் வரும். சரியா? 2 புள்ளிகள் வரும். செய்க வழி ஒரு மார்க், விடைக்கு ஒரு மார்க். ஆகவே செய்க வழியோட எழுதினா மட்டும்தான் இங்க 2 புள்ளிகள் வரும். சரியா பிள்ளைகள்? இப்ப இந்த கேள்வியில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இருக்கா பிள்ளைகள்? சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ஓகே ஓகே. 10க்கு 10 வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த கேள்வியில. சரியா? வராட்டியும் பரவாயில்லை. ஓகே, வெரி குட். திரும்ப திரும்ப முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி தொடைகள் கேள்வி வந்து இலகுவாக இருக்கும். செய்க இங்க பாருங்க, இவ்வளவுதான் வரும். ஒரு பக்கத்திலே இவ்வளவு தான் முடிக்க போகுது. ஏன்னா ஒரு முழு பக்கத்திலே இவ்வளவு தான் முடிக்க போகுது. ஒருங்கி செய்வா இந்த மாதிரி நிறுவ கேள்விகள்லாம் 2 பக்கம் நிறைய எழுதும். கனவளவு மடக்குன்னு சொன்னா அது 2 பக்கம் நிறைய எழுதும். இருபடி சம்பள தீர்த்துறா 2 பக்கம் நிறைய எழுதும். தொடைகள் செகண்ட் பாட்கள் இவ்வளவுதான் எழுத போறோம். ஆனா இந்த படத்தை நிரப்புறதான் விஷயம். சரியா? நிலற்றி வேண்டெல்லாம் கேள்வி வரும். இப்ப 2ஐயும் விரும்புகிறவர்களை நிலட்டி காட்டுக. என்ன அப்படின்னு 2ஐயும் விரும்புவர்களை நிலட்டி காட்டுக. ஏன்னா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம். சரியா? அப்ப அதே மாதிரி எந்த ஒரு போட்டியும் விரும்பாதவர்களை நிலட்டி காட்டுக. அதுக்கு எதை நிலட்டுவீங்க? 2 வட்டத்தையும் தவிர வழியால நட்டுவோம். 2 வட்டத்தையும் தவிர வழியால நட்டுவோம். என்ன அப்ப நிலட்டு கேள்வி எல்லாம் வரும். அப்படி ஒரு இலகுவான கேள்வி. ஆகவே மொத்தம் இந்த வவுனியா தெற்கு வலயத்தால நடைபெற்ற அந்த 2ஆம் தவணை பரீட்சை 2026 தரம் 10 மாணவர்களுக்கான பரீட்சையை முழுவதுமாக செய்து முடிச்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? நேரம் கிடைக்கக்குள்ள இன்னொரு நாள் ஃபுல் பேப்பரை நீங்களே செய்து 100க்கு 100 வருதா பாருங்க. என்ன இப்போ ஃபுல்லா விளங்கப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் விடையும் தெரியும், பேப்பரும் உங்கள்ட்ட இருக்கு. உங்களுக்கு நீங்களே ஒரு எக்ஸாமை வச்சு முழு பேப்பரையும் திரும்ப முதல்ல இருந்து செய்து பார்க்கறது ஊடாக நீங்க விட்ட பிழைகளை சரியா சரிப்படுத்திட்டீங்களா இல்லையான்றதை நீங்க உங்களை நீங்களே மதிப்பீடு செய்து கொள்ளலாம். சரி, இதுவரைக்கும் பொறுமையாக வகுப்புல கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும், அதே நேரம் இதை யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஏனைய மாணவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 3ஆம் தவணையில உயர்ந்த புள்ளிகளை பெறணும்னு சொன்னா அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே நேரம் தொடர்ச்சியாகவும் இருக்கணும். ஒரு நாள் படிச்சு போட்டு அடுத்த நாள் படிப்பை கைவிடுவதன் மூலமாக அந்த ஹார்ட் ஒர்க் பயனளிக்காது. அந்த ஹார்ட் ஒர்க் வந்து தொடர்ச்சியான ஹார்ட் ஒர்க் ஆகும் இருக்கணும். அப்ப எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொரு வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே சார். தேங்க்யூ சார். பாய்.